அண்ணி, நாளைக்கு தான் ட்ரிப்புக்கு பணம் கொடுக்கற கடைசி நாள். நான் மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, மெடிக்கல் ப்ரிப்பரேஷனுக்கான லெட்டர். இப்ப நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போய் நானும் மெடிக்கல் என்ட்ரன்ஸ்க்காக ஒரு நல்ல கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்துட்டேன்னு சொல்ல போறேன். நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்பவே சொல்லிட்டு வரேன். அன்னைக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கேன். நீங்க தான் ஃபீஸ் கட்டவே இல்லையே. ஆமா, நேத்து நான் ஃபீஸ் கட்டல. நம்ம நித்யாவா? நான் தான் கோச்சிங் கிளாஸ் ஃபீஸ் கட்டிருக்கேன் நினைச்சிட்டு இருக்கா. அவ ஃபீஸ் கட்டினது நான் இல்ல, நீதான். நீங்க என்னப்பா சொல்றீங்க? அன்னைக்கு நான் ஃபீஸ் கட்டவே இல்லையே. எனக்கு பதில் சொல்ல. யாரு உனக்கு பணம் கொடுத்து அனுப்புறது? அது சின்ன அண்ணி தான். அப்போ நீதான் இவளை கெடுக்கிறியா? கோவத்துல நான் இவ கணத்துல அரைஞ்சிட்டேன். ஆனா இப்ப உன்னை என்ன பண்ண முடியும்? நீ 4 எழுத்து படிச்சவ தானே, புத்திசாலி. இவளை விட வயசுல எவ்வளவோ பெரியவ. நேத்துதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, அதுக்குள்ள இந்த வீட்டையே மாத்தணும்னு பாக்குறியா? முதல்ல என்ன கேட்காம பெரியவளுக்கு பணம் கொடுத்தேன், இப்ப இவளுக்கு கொடுத்திருக்க. வாயை திறந்து பதில் சொல்ல. நீ என்னத்தை நிரூபிக்கணும்னு பாக்குற? இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கன்னிகா ஏற்கனவே பயந்து போயிருக்கா. நீ யாரை என்ன திட்டுறதா இருந்தாலும் நாளைக்கு திட்டிக்க. ஆமா ரோகிணி, அவளை உள்ள கூட்டிட்டு போ. நித்யா, நீ நிச்சயம் உன் ரூம்ல இருக்க மாட்ட, கிச்சன்ல தான் சமையல் பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் இங்க வந்த. அட, ஒரு சாம்பியனா இருந்துட்டு ஒரு சின்ன திட்டுக்கெல்லாம் இப்படியே அழுவாங்க? நான் எதுக்கு மாமா அழ போறேன்? இல்லையா? அப்ப ஏன் அவன் கண்ணு போய் சொல்லுதா? ராத்திரி பூரா தூக்கம் வரல மாமா. அதான். ராத்திரி ஏமா நீ தூங்கல? எனக்கு ஏன் மேலேயே கோவமா வருது மாமா. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணமா இருக்கேன். நீ வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல பிரச்சனை இருக்குதுமா. அதனால அந்த கிரெடிட்டை நீ மட்டும் எடுத்துக்கலாம்னு முயற்சி பண்ணாத. நீ மறந்து போயிருக்கலாம், ஆனா நான் மட்டும் நிச்சயமா மறக்கல. நீ என்னுடைய சாம்பியன். சாம்பியன் எப்படி இருக்கணும்? அலைக்கு எதிரா நீச்சல் அடிச்சு போய் நல்ல முத்தா கொண்டு வரணும். அதனால நீ முதல்ல கண்ணை தொடச்சுக்க. உன்னோட பக்கத்துல இருந்து என்ன தப்பு நடந்திருந்தாலும் அதை சரி பண்ண பாரு. என்னால முடியுமா? நிச்சயமா முடியும். ஆனா அதுக்கு முதல்ல நீ முயற்சி பண்ணணும். நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா என்னோட சாம்பியன் கண் கலங்கி நின்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஒரு நிமிஷம். எனக்கு 1008 வேலை இருக்கு. நாம அப்புறம் பேசிக்கலாம். அத்தை, எனக்காக ஒரு 2 நிமிஷம் ஒதுக்குங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ நீங்க அப்படியே செய்யுங்க. நேத்து ராத்திரி நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்க. அதான் நான் அப்போ எதுவும் சொல்லல. ஆனா இப்ப நான் உண்மையை சொல்றேன் அத்தை. நேத்து ராத்திரி நடந்த அந்த விஷயத்துல என்னோட தப்பு இருந்தது. ஆனா அத்தை, மொத்த தப்பும் என்னோடது கிடையாது. அப்படின்னா நீ கனிகாவுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்றியா? நான் தான் கொடுத்தேன். ஆனா கனிகாவை ட்ரிப்புக்கு போக கூடாதுன்னு நீங்க அவளை கண்டிச்சு வச்சிருக்கிற விஷயம் எனக்கு சுத்தமா தெரியாது. கனிகா என்கிட்ட பணம் கொடுங்கன்னு தான் கேட்டா. நான் அதனாலதான் பணம் கொடுத்தேன். அவ ரொம்ப ஆசையா என்கிட்ட வந்து பணம் கேட்டா அத்தை. அப்படின்னா தப்பு பண்ணது கனிகா தானா? நிச்சயமா இல்ல அத்தை. அத்தை, இதுல தப்பு யாரோடதும் கிடையாது. கனிகா எனக்கு இருக்கிற ஒரே நாத்தனார் அத்தை.
நான் அன்னைக்கும் கனிகாவுக்கும் எந்த வித்தியாசமும் பார்க்கல. நீங்களே சொல்லுங்க அத்தை. கனிகா என்கிட்ட வந்து ரொம்ப ஆசையா ஒரு நாத்தனாருங்கிற உரிமையில என்கிட்ட கேட்கும்போது அவளுக்கு அதை நான் கொடுக்க கூடாதா? நான் சத்தியமா சொல்றேன் அத்தை, நீங்க கனிகாவை போக கூடாதுன்னு சொன்ன விஷயமே எனக்கு தெரியாது. நிஜமாவே நீ உண்மையதான் சொல்றியா? ஆமா. அண்ணி உண்மையதான் சொல்றாங்க. தப்பு ஏமலதாமா. எனக்கு ட்ரிப்புக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால அன்னிக்கிட்ட முழு விஷயத்தையும் சொல்லாம இவங்க கிட்ட பணத்தை கேட்டு வாங்கிட்டு போயிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் அன்னிக்கிட்ட ப்ராமிஸ் வேற வாங்கிட்டேன், இவங்க பணம் கொடுக்கற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அண்ணி, என்னாலதான் நீங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க வேண்டியதாயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி, ப்ளீஸ். ஒரு கண்டிஷன்ல நான் உன்னை மன்னிக்கிறேன். இனிமே இத பத்தி எதுவுமே பேசக்கூடாது. நீ எனக்கு உன்னோட அழகான ஸ்மைல கொடுக்கணும். இனிமே இந்த மாதிரி தவறுகள் எதுவும் இந்த வீட்டுல நடக்கவே கூடாது. சரிங்க அத்தை. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இட்ஸ் ஓகே. நேரமாகதே, நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? அப்புறம் கனிகா, நீ கூட காலேஜுக்கு போக வேண்டாமா? போய் ரெடி ஆகு. தேங்க் காட். அண்ணி, சரி சரி கிளம்பி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு வழியா எல்லாமே சரியாயிடுச்சு. அன்னைக்கு கோச்சிங் கிளாஸ்ல சீட் கிடைச்சிருச்சு. அத்தை என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்ததையும் நான் காலையில சரி பண்ணிட்டேன். இப்பதான் மனசு லேசா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நான் சொன்ன எதையும் காதுல வாங்கிக்கல. சாரி, நீ என்ன சொல்லிட்டு இருந்த? என் தலை. என்ன சொல்லிட்டு இருந்த முதல்ல சொல்லு. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன கணக்கு போட்டுட்டு இருந்தேன். என்ன கணக்கு? அதெல்லாம் விடு. ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன், சமையல் செய்யறதுல ரோஹிணி அண்ணியை அடிச்சுக்க முடியாது. உருளைக்கிழங்கு காயில கூட எவ்வளவு ருசியா பண்ணிருக்காங்க பாரு. உண்மைதான். நியாயமா ரோஹிணி அக்கா பெரிய ஷெஃபா இருக்கணும். உண்மைதான். சாஸ்திரி நிவாஸ்ல அமர். ஏதோ என்னோட நல்ல நேரம். கடைசி நிமிஷத்துல நித்யாவோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்நேரம் அம்மா கிட்ட நான் கணக்கு கொடுக்கும்போது அவங்க கிட்ட நஷ்ட கணக்கை மட்டும் தான் கொடுத்துருக்க முடியும். அதுவும் இல்லாம ஒவ்வொரு நஷ்ட கணக்குக்கும் அம்மா கிட்ட திட்டு மேல திட்டு வாங்கியிருக்கணும். அம்மா இன்னைக்கு இந்த லாப கணக்கை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சமீர் அண்ணனை விட நான் ஒன்னும் குறைஞ்சவ இல்லைன்னு அவங்க ஒத்துக்குவாங்க. இப்பவே பணத்தை கொடுத்துறேன். நான் இதுல பணத்தை கரெக்டா எண்ணி தானே வச்சிருந்தேன். இல்ல பர்ஸ்ல மறந்து வச்சிருப்பேன். இந்த பணத்தோட அம்மா முன்னாடி போய் எப்படி நிப்பேன்? கிட்டத்தட்ட 6000 ரூபாய் இதுல கம்மியா இருக்கு. அம்மா கிட்ட எப்படி? நான் என்னுடைய மாத்திரை மருந்து வாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதுன்னு நான் தேவையான்ட்ட சொல்ல போறேன். இதை விட சொதப்பலான ஐடியா கிடைக்கல அவனுக்கு. என்னுடைய மாத்திரை விலை என்னை விட அவளுக்கு தானே அதிகமா தெரியும். மண்டு ஒரு நிமிஷத்துல என் மாத்திரை மருந்துக்கு எவ்வளவு செலவாக நான் கணக்கு போட்டு சொல்லிடுவாளே.
என்னோட ஃபைனான்சியர் மேடம் தேவயானி தான். ஆனா அவங்க என்னுடைய பேக்கெட் பண்ணி அதிகமாக்க மாட்டாங்களே. அதே மாதிரி மார்க்கெட்ல சாட் கடைக்காரனும் விலையை குறைக்க மாட்டான். இப்ப என்னடா பண்ண போற சாஸ்திரி, ஏதாவது நல்ல ஐடியாவா யோசனை பண்ணு. ஐடியா வந்துருச்சு. நான் என்னுடைய மாத்திரை மருந்து வாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதுன்னு நான் தேவயானிட்ட சொல்ல போறேன். இதை விட சொதப்பலான ஐடியா கிடைக்கல உனக்கு. என்னுடைய மாத்திரை விலை என்னை விட அவளுக்கு தானே அதிகமா தெரியும் மண்டு. ஒரு நிமிஷத்துல என் மாத்திரை மருந்துக்கு எவ்வளவு செலவாக நான் கணக்கு போட்டு சொல்லிடுவாளே. 10 பைசா கூட வீணா செலவு பண்ணாத பொண்டாட்டி. வேற ஏதாவது ஐடியா பண்ணணுமே. நல்லா யோசிடா. என்னங்க, உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க. சொல்லுமா. இப்ப நீங்க அத்தை கிட்ட பேசுவீங்கல்ல? எதை பத்தி? பப்ளுவோட டியூஷன் பத்தி தாங்க. அவன் தான் வீட்லயே நல்லா படிச்சிட்டு இருக்கான்ல. அதுவும் இல்லாம அவனுக்கு புரியாத அமர் சொல்லி கொடுக்கறான்ல. நித்யாவும் அவனுக்கு புரியும்படி சொல்லி கொடுக்கறான்ல. இதெல்லாம் தப்பா தெரியலையா உங்களுக்கு? என்னங்க, அவங்க 2 பேருக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. நாள் போற ஆபீஸ்ல இருக்கிறதுனால அவங்க 2 பேராலையும் ஒன்னாவே இருக்க முடியல. அதுவும் நித்யா, அவ என்னடானா ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு வேலை எல்லாத்துலயும் எனக்கு உதவியா இருக்காங்க. அதுவும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கற பொறுப்பையும் அவ தலைமையிலேயே நம்ம போட்டா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிக்குவாங்க சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் ஸ்கூலை விட டியூஷன்ல தான் பசங்க நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க. பப்ளு கூட படிக்கிற அத்தனை பசங்களும் டியூஷன் கிளாஸ் போறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அங்க சொல்லி கொடுக்கற மாதிரி வீட்ல சொல்லி கொடுத்தா பசங்க படிக்க மாட்டாங்க. சரி, நான் என்ன பண்ணலாம்னு பாக்குறேன். அம்மாவோட மூட் நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட பேசி பாக்குறேன். ரிஷி, என்ன பண்றீங்க? வைஷு, நான் இங்க பணம் வச்சிருந்தேன், எண்ணி வச்சிருந்தேன். ஆனா பணம் எங்க போச்சுன்னு தெரியல. ஓ, அந்த பணமா? இருங்க, அது என்கிட்ட தான் இருக்கு. ஏன் வைஷாலி என்ன இப்படி பயமுறுத்துற? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அதுக்கே இவ்வளவு பயப்படுறீங்க ரிஷி? ஆமா, இந்த நேரத்துல உனக்கு எதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு? ஒண்ணுல ரிஷி, அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க கிளினிக் போற வழியில ஒரு கடை இருக்கு. அந்த கடை டிஸ்பிளேல ரொம்ப அழகான ஒரு தொட்டில் பார்த்தேன், இம்போர்ட்டட். அது பாக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அதுக்கா என் குழந்தைக்கு அந்த தொட்டில் வாங்கணுங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள தொட்டில வச்சு நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே, ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே நான் வாங்கி தரேன். ஆனா வைஷு ப்ளீஸ், அந்த பணத்தை முதல்ல என்கிட்ட கொடுத்துரு. நான் அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன். என்ன வைஷு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ரிஷி, எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்க போகுது. நம்ம குழந்தைக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? வைஷு, நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே. வைஷு, மார்க்கெட்ல நிறைய புதுசா நிறைய வெரைட்டிஸ்ல தொட்டில்லாம் கிடைக்குது. எனக்கு அந்த தொட்டில் தான் வேணும். நான் கடைக்காரங்கிட்ட விசாரிச்சப்ப என்ன சொன்ன தெரியுமா? அது ஒரே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தொட்டிலாம். அது வித்து போச்சுன்னா அதே மாதிரி வேற கிடைக்காதான். இங்க பாரு வைஷு, இப்ப நீ ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். பிடிவாதம் தான் பிடிப்பேன், அப்படிதான் பிடிப்பேன். என் குழந்தைக்காக நானாவது இதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கேனே. நாளைக்கு நீங்க என் கூட அந்த கடைக்கு வாங்க, வந்து அந்த தொட்டில பாருங்க. அத பார்த்த உடனே நீங்களே அந்த தொட்டில் நம்ம குழந்தைக்கு தானே சொல்ல போறீங்க. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அந்த தொட்டில நீங்க உடனே வாங்கிடுவீங்க. ரிஷி, ஒரே ஒரு தடவை நீங்க உங்க குழந்தைக்கு ஏதாவது வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டீங்க, வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. நான் சொல்றத நம்புங்க, உண்மை. சரிம்மா தாயே, சரி. நான் உன்னை நாளைக்கே மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அந்த தொட்டில வாங்கி கொடுத்துறேன், ஓகேவா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஆனா ஒண்ணு விஷயம், ப்ளீஸ் அந்த பணத்தை மட்டும் என் கையில கொடுத்துரு. இங்க பாரு, என் மானம் போகாம அம்மா கிட்ட கரெக்டா கணக்க கொடுத்துடணும்னு பாக்குறேன்.
அப்புறம் மாச செலவுக்கு அம்மா நம்ம கிட்ட பணம் கொடுப்பாங்கல்ல, அப்போ தொட்டில் வாங்குறதுக்கு நான் அவங்க கிட்ட எக்ஸ்ட்ராவா பணம் கேட்டு வாங்குறேன். அதுக்கப்புறம் நிச்சயமா அந்த தொட்டில நாம வாங்கிடலாம். வைஷு ப்ளீஸ். தேங்க்யூ வைஷு. வைஷு, வைஷு, என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுத்துருக்க. நானும் கண்டிப்பா உன் ஆசையை நிறைவேற்றுவேன். பார்க்கலாங்க. தேங்க்ஸ். அது வந்துமா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. வழக்கமாக கொடுக்கறத விட கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுமா. ஒரு 6000 ரூபா வேணும். இந்த வாட்டி பாக்கெட் மணி கிடைக்க போறது இல்ல. இந்த ட்ரிப்பால இவ்ளோ பிரச்சனை வரும்னு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். ஹலோ, நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். கனிகா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இன்னைக்கு வீட்ல எல்லாருக்கும் என்ன ஆச்சு? இன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. அண்ணி, இதுக்கு முன்னாடி நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? என்ன நடக்குதுங்க? அண்ணா, கொஞ்சம் அன்னிக்கு புரிய வையேன். கோர்ட்டு விசாரணைனா என்னன்னு கேக்குறாங்க. வா, நேர்லயே காட்டு. என்னது? வா. அத்தை, போன மாசம் நான் அவரு பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப நாள் வெளியூர்லயே இருந்தோம்ல, அதனால மளிகை பொருள்லாம் மிச்சம் இருக்கு. இந்த மாசம் கொஞ்சம் வாங்கினா போதும். அது மட்டும் இல்லாம போன மாசம் ஒரு எண்ணெய் பாட்டில டிஸ்கவுண்ட் விலைக்கு வாங்கிட்டு வந்தேன். எண்ணெயும் நிறைய மிச்சம் இருக்கு, அதனால எண்ணெயும் வாங்க வேண்டாம். அம்மா, இது என்னோட கணக்கு. அப்புறம் இது மிச்ச பணத்துல இருக்கு. என்ன ஆச்சரியமா பாக்குற? அல்லிராணி தர்பார இப்பதான் முறையா பாக்குற. அதான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரியும்பா, உன்னோட கணக்கு எல்லாமே எப்பவுமே சரியாதான் இருக்கும். இத நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அல்லிராணிக்கு பெரிய மனசுதான். வா வா. அண்ணி, அண்ணி, உனக்கு ஏதாவது கேட்கணுமாப்பா? அம்மா, நாங்க 2 பேரும் வண்டிய அடுத்த மாசத்துல இருந்து டியூஷனுக்கு அனுப்பலான்னு யோசிக்கிறோம். இல்ல, டியூஷன் அனுப்பணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லை. அவன் வீட்லயே படிக்கட்டுமா? ஏண்டா வேண்டாங்கிற? வீட்ல எவ்வளவு படிச்சாலும் டியூஷனுக்கு போய் படிக்கிற மாதிரி வராதுப்பா. இங்க பாரு சமீர், பசங்களோட படிப்பு விஷயத்துல நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. நாளைக்கே போய் எல்லாத்த விட நல்ல டியூஷன் கிளாஸா பார்த்து பசங்களை சேர்த்துட்டு வா. அவங்க டியூஷனுக்கு போட்டோம். அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகுதோ அதை நான் கொடுக்கறேன். சரிங்கம்மா. அப்போ வண்டிக்கு நான் இப்பவே ஒரு நல்ல டியூஷன் கிளாஸா தேட ஆரம்பிக்கிறேன். என்ன பரிஷி, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, இது என்னோட கணக்குமா. எல்லாம் இதுலயே இருக்கு, நீங்களே பாத்துக்கங்க. அம்மா, அது வந்துமா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. வழக்கமா கொடுக்கறத விட கொஞ்சம் அதிகமா தேவைப்படுதுமா. ஒரு 6000 ரூபா வேணும். ரூபாய் எதுக்குப்பா கேக்குற? அது ஒண்ணும் இல்லம்மா, வைஷுவுக்கு ஒரு தொட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னு சொல்றா. அந்த கடையிலேயே அந்த தொட்டில் தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றா. அம்மா,
நாம அந்த தொட்டில் கைவிட்டு போயிடாம வாங்கிடணும்ல. ஏன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் தொட்டில்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இங்க பாரு ரிஷி, எல்லாத்துக்குமே நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப தொட்டில் வாங்குற அளவுக்கு எந்த அவசரமும் கிடையாது. அதுக்கு நேரம் வரட்டும், நிச்சயமா வாங்கலாம். ஆனா அம்மா, வைஷுவுக்கு அந்த தொட்டில் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுமா. அதுவும் வைஷாலி தினம் தினம் அது வேணும் இது வேணும்னு கேட்கறது இல்லையே. அவ ஆசைப்படுற இதை நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறமா. அவ இந்த நேரத்துல கேட்கறதுனால அவ நிலைமை இப்படி இருக்கிறதுனால தாண்டா நான் வேண்டான்னு சொல்றேன். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியலப்பா. நம்ம குடும்ப வழக்கப்படி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்காக எதுவும் வாங்க கூடாதுப்பா. அது ரொம்ப அபசகுணம். குழந்தைக்கு முன்னாடியே எதுவும் வாங்கி வீட்டுல வைக்க கூடாது. இத நான் சொல்லலப்பா. நம்ம பெரியவங்க இது ஒரு பரம்பரை பழக்கமா ஆக்கிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், தொட்டில் மட்டும் இல்ல, எந்த ஒரு பொருளையும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்க கூடாது. என்னம்மா இது? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட முதல் salary. உனக்கு சம்பளமே இவ்வளவுதானா? கொஞ்சம் பணம் நான் கன்னிகாக்கு கொடுத்தேன்ல, கொஞ்சம் செலவாயிடுச்சு. இந்த பணத்தையும் எடுத்துக்கோ. நிஜமாவே உனக்கு இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்கணுங்கிற விருப்பம் இருந்தா உன்னோட சம்பள பணம் முழுசா கொடுக்கறதா இருந்தா கொடு. நீ எனக்கு முழுசா கொடுக்கணும். புரிஞ்சுதா?